நான் கூப்பிடும் போது, நான் ஆண்டவர் நோக்கி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய நிலைமை அறிந்திருக்கிறார், நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பாரங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறார். பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். பரிசுத்தவான்களே, அவருக்கு என்ன பண்ணுங்க? பயந்துருங்க. அவருக்கு பயப்படுவர்களுக்கு என்ன கிடையாது? குறைவில்லை. இன்னைக்கு பயம் இருக்கா? தெய்வ பயம் இருக்கா? தெய்வ பயம் கிடையாது. என்ன கிடையாது? தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நீ செய்யற ஒரு தவறுகளும் என்ன பண்ண முடியாது, நீ செய்ய மாட்ட. தெய்வ பயம் இருந்துச்சுன்னா, தெய்வ பயம் இருந்துச்சுன்னா, ஐயோ நான் பண்ணுகிற காரியம், நான் செய்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நமக்கு பயப்படுகிற ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன கிடையாதா? ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. எது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா அவரை தேடுகிற நாம், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நாம் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்? தாழ்ச்சி அடைய மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த தாவீது என்ன பண்றாருன்னா, பல இடத்துல என்ன பண்றாரு? பயந்து 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 வராரு. முதல்ல தாவீது என்ன பண்ணாருன்னா, அபிஷேகப்படுறாரு. எதுக்காக அபிஷேகம் பண்றாரு? எதுக்காக தாவீது அபிஷேகம் பண்றாரு? அபிஷேகப்படுகிறாரு ராஜாவாக வேண்டும், இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி நியமிக்கப்படுகிறார். யாரால நியமிக்கப்படுகிறாரு? ஆண்டவரால. ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. யாரு வீட்டுக்கு போ? நீ யாரு வீட்டுக்கு போ? ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே நான் காண்பிக்கிற மனிதனை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. போயிட்டாரு. யார் வீட்டுக்கு போயிட்டாரு? ஈசாயின் வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க போனா 7 பிள்ளைங்களும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. ஒருத்தன் என்ன பண்றான்? ராணுவத்துல பயங்கரமான பொசிஷன்ல இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவர் காமிக்கிறாரு, ஈசாய் காமிக்கிறாரு, வாங்க கூப்பிட்டு, சாமுவேல எந்த மகனை நீங்க அபிஷேகம் பண்ண போறீங்க? இவனா இவனா இவனான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் இல்ல 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 7 பேரும் காமிச்சாரு, ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் சாமுவேல் கேட்கிற, இதுக்கப்புறம் பிள்ளைங்க அவ்வளவுதானா? சந்தேகம் வந்துடுச்சு. யாருக்கு சந்தேகம் வந்துடுச்சு? சாமுவேலுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன் சந்தேகம் வந்துடுச்சு? இருந்தது அவள் தான். ஆனா நல்லா கவனிங்க, வேண்டான்னு ஒதுக்கப்பட்டவன் கடைசி மகன் ஆடு மேய்க்கிறவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்க்கிறவன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? வெளியில இருக்கிறான். உன் பிள்ளைங்க அவ்வளவுதானான்னு கேட்கிறாங்க. இல்ல இல்ல, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். எங்க அவன்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு, அவனை வர சொல்லு. உதவாதவன், உருவட மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான், இப்படி சொல்றாங்க பாரு. வேஸ்ட். நம்ம எல்லாம் ஸ்கூல்ல நம்ம என்ன பண்ணுவாங்க? வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒண்ணுத்துக்கு லாகி இல்ல, இதெல்லாம் உருப்படாது, தர்திரம் புடிச்சுது. என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? தர்திரம் புடிச்சுது. எதுக்குதான் இதுங்கெல்லாம் ஸ்கூல் வரல தெரியுதுங்களே அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஆமா, அந்த லாங்குவேஜே மாறும். நல்லா கவனிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஆஃப்டர் ஆல் ஒரு ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் பார்க்கிறார். அவன் தான் வேணும். என்ன சொன்ன பார்த்தீங்களா? ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாதென்று ஒதுக்கப்பட்டவன் தான் தாவீது. அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணிட்டு அந்த இடத்துல கோலியாத்தை பெலிஸ்தர்கிட்ட யாரும் இருக்கான்? கோலியாத் இருக்கிறான். அவனை முறியடிச்சதுனால அங்க ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. என்ன பாட்டு? தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 சொல்லி அவர்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சதுனால சவுலுக்கு பொறாமை பிடிச்சது. அங்க வந்த சம்பவம் தான். வாசிக்கலாமே.
எடுத்துக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். ஒரே ஒரு நம்ம காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். 2 காரியம் எடுத்துட்டு வந்தோம், பட் நமக்கு சமயம் இல்லாத காரணத்தினாலே ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமானா இருந்தான். அதனால் என் தகப்பனாய் சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். மறைவான இடத்துல ஒளிந்து கொண்டுரும் இப்படி சொல்லி என்ன பண்றாரு? யார் சொல்றது? நல்லா கவனிங்க.